Hi students, good morning. இந்த கிளாஸில் பிளேனுடைய ஈக்குவேஷன்ஸ் பார்த்தோம். அந்த பிளேனுடைய ஈக்குவேஷன்ஸ் எத்தனை டிஃப்ரெண்ட் ஃபார்மில் இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். சரி, என்னென்ன ஃபார்முக்கு என்னென்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டோம். இன்னும் என்ன சந்தேகம் இருக்குது அப்படின்னா, அந்த பாயிண்ட் எப்படி எடுக்கணும், வெக்டர் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? அடுத்தது எந்தெந்த இடத்துல நம்ம எரர் யூஸ் பண்ணுறோம், அதாவது எந்தெந்த இடத்துல மிஸ்டேக்ஸ் நம்ம அதிகமாகுது, அப்போ அதை எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த டெக்னிக்கெல்லாம் தெரிஞ்சது அப்படின்னா ஈஸியாக எந்த ஒரு ப்ராப்ளம்ஸ் கொடுத்தாலும் நம்மளால் கேல்குலேஷன் பண்ண முடியும். அதனுடைய வியூ தான் இது என்னங்கிறது பாருங்கள். இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் வெக்டர் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். நான் வெக்டர் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டேன். ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர் ப்ளஸ் எஸ் இன்ட்டு பி வெக்டர் இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ இதுதான் என்ன அப்படின்னா, இது பாயிண்ட் அப்படின்னு இருக்கும். சரி, இது என்ன அப்படின்னா, இது வெக்டர் அப்படிங்கிறது அதுக்கு மீனிங். அப்போ வெக்டர் ஈக்குவேஷன் ஸ்ட்ரக்சரில் இருந்தது அப்படின்னா இது பாயிண்ட்டு, இது வெக்டர். சம்டைம்ஸ் இதையும் பிளேஸ் சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ அதில் எது வெக்டர் எது பாயிண்ட்டுன்னு எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா, அப்போது ஒரு ஸ்கேலர் ப்ராடக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது வெக்டரு, அது போக ரிமைனிங் இருக்கிறது என்ன அப்படின்னா பாயிண்ட்டுங்கிறது ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். சரி, இதுவே கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி, x மைனஸ் x1 டிவைடட் பை b1 ஈக்குவல் டு y minus y1 divided by b2 equal to z minus z1 divided by b3 அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்கும். சரி, இதிலிருந்து பாயிண்ட்டுங்கிறத எப்படி கேல்குலேஷன் பண்ணுறது? இந்த பாயிண்ட்டுங்கிறது நியூமரேட்டர்லேருந்து எடுக்கும். இந்த நியூமரேட்டர்லேருந்து எடுத்தோம் அப்படின்னா x1, y1, z1. சரி, ஒரு சின்ன சந்தேகம். சார், இங்கே மைனஸ் x1 மைனஸ் y1 மைனஸ் z1 இருக்குது, ஆனால் இங்கே ப்ளஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா பாயிண்ட் அப்படின்னா ஆப்போசிட்டில் எடுக்கணும். இங்கே மைனஸில் இருக்குன்னா ப்ளஸில் எடுக்கணும், ப்ளஸில் இருக்குன்னா மைனஸில் எடுக்கணும். சரி, இந்த வெக்டர்ங்கிறது எங்கிருந்து எடுக்கிறது அப்படின்னா டினாமினேட்டர்லேருந்து எடுக்கிறது. அப்போ டினாமினேட்டர்லேருந்து b1, b2, b3 அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்கும். சரி, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக பார்ப்போம் எப்படிங்கிறது பாருங்கள். இப்போ இந்த இடத்துல ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. என்ன ஈக்குவேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா, ஸ்ட்ரெயிட் லைனுடைய ஈக்குவேஷன் x மைனஸ் 5 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 2y மைனஸ் 1 டிவைடட் பை 3 ஈக்குவல் டு z மைனஸ் 5 இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. ஈக்குவல் டு 0 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி இருந்தது அப்படின்னா இதில் எப்படி பாயிண்ட் கேல்குலேஷன் பண்ணணும், வெக்டர் கேல்குலேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சரி, இப்போ இது பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா நியூமரேட்டர்லேருந்து எடுக்கணும். அப்போ இது 5 ஆப்போசிட் சைடில் எடுக்கணும். அப்போ இந்த இடத்துல 1 இருக்குது, அதனால் ப்ளஸ்ஸு. இப்போ இந்த இடத்துல மைனஸ் 5 இருக்குது, அதனால் ப்ளஸ் 5 இப்படி எடுத்தீங்க அப்படின்னா இது எரர். அதே மாதிரி இப்போ நான் வெக்டர் எடுக்கிறேன். வெக்டர் என்னன்னு இருக்குது அப்படின்னா 2 டினாமினேட்டர் இருக்குது, இந்த இடத்துல 3. இப்போ டினாமினேட்டரில் இங்கே எதுவுமே இல்லை 1 அப்படின்னு சொல்லி இப்படி எடுத்தீங்க அப்படின்னா இதுவும் என்ன தான் அப்படின்னா எரர் தான். சரி, அப்போ இது எப்படி மாற்றணும் அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சருக்கு மாற்றணும். அந்த ஸ்ட்ரக்சருக்கு மாற்றி எடுத்தீங்க அப்படின்னா தான் அந்த மிஸ்டேக்ஸை நம்ம அவாய்ட் பண்ண முடியும். எப்படிங்கிறது பாருங்கள். x மைனஸ் 5 டிவைடட் பை 2 இதில் எந்த சேஞ்சஸுமே பண்ணலை. ஏன் பண்ணலை அப்படின்னா எக்ஸனுடைய கோஎஃபிஷியன்ட்டில் 1 தான் இருக்கணும். இருக்குதா? இருக்குது. அடுத்து இதனோட சைன் ப்ளஸ் தான் இருக்கும். இருக்குதா? இருக்குது. அதனால தான் இது எந்த சேஞ்சஸுமே பண்ணலை. அடுத்து இதில் பாருங்கள், ஒயினுடைய கோஎஃபிஷியன்ட் 1ன்னு இருக்கணும். 1ன்னு இருக்கா? இல்லை. என்னென்னு இருக்குது? 2. அந்த 2வை என்ன பண்ணுறேன், என்ன நம்பர் இருந்ததுனாலும் காமனாக அவுட் சைடு எடுத்துடணும். அப்போ காமனாக அவுட் சைடு எடுத்துட்டேன் அப்படின்னா y மைனஸ் 1 டிவைடட் பை 2 டிவைடட் பை 3 அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்கும். இந்த இடத்துல நமக்கு டினாமினேட்டரே இல்லை. z மைனஸ் 5 ஈக்குவல் டு 0ன்னு தானே கொடுத்துருக்காங்க. அப்போ இது என்ன அர்த்தம், இது எப்படி ரீரைட் பண்ணலாம் அப்படின்னா இந்த டேர்மை நான் ரீரைட் பண்ணுறேன். ரீரைட் பண்ணேன் அப்படின்னா என்ன ஃபார்மேட்டில் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது பாருங்கள். ஈக்குவல் டு z மைனஸ் 5 டிவைடட் பை 0 அப்படிங்கிற ஃபார்மேட்டில் நம்மளால் இப்படி ரீரைட் பண்ண முடியும். சரி, இப்போ இது இந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கா? அடுத்து இந்த 2 நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது டினாமினேட்டர் கொண்டுட்டு வரேன். x மைனஸ் 5 divided by 2 equal to y minus 1 divided by 2 divided by 3 by 2 equal to z minus 5 divided by 0. இதுதான் என்ன அப்படின்னா இந்த ஸ்ட்ரெயிட் லைனுடைய ஸ்ட்ரக்சர். அப்போ இதுக்கும் இந்த ஸ்டெப்புக்கும் நிறைய சேஞ்சஸ் இருக்குது இல்லையா? இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணிட்டு தான் இதிலிருந்து நீங்கள் என்ன எடுக்கணும் அப்படின்னா பாயிண்ட் எடுக்கணும். இப்போ பாயிண்ட்டுங்கிறது நியூமரேட்டரில் இருக்குது. மைனஸ் 5 இருந்ததுன்னா ப்ளஸ் 5 எடுக்கணும். மைனஸ் 1/2 இருந்ததுன்னா ப்ளஸ் 1/2 எடுக்கணும். மைனஸ் 5 இருந்ததுன்னா ப்ளஸ் 5 சொல்லி எடுக்கணும். ஓகேங்களா? இப்போ வெக்டர் எடுத்துக்கிறீங்க. வெக்டருங்கிறது டினாமினேட்டர் உள்ளது. இப்போ இந்த இடத்துல 2 இருக்குது, 3/2 இருக்குது, இந்த இடத்துல 0 இருக்குது. அப்போ இப்படி எடுத்தீங்க அப்படின்னா இதுதான் என்ன அப்படின்னா கிளியர் அப்படின்னு இருக்கும். அப்போ இந்த இடத்துலையும் கம்பேரிசன் பண்ணி பாருங்கள், சேஞ்சஸ் இருக்கா? அதனால தான் என்ன ஆகுது அப்படின்னா ப்ராப்ளம்ஸில் எரர் வர்றதுக்கு உண்டான சான்சஸ், இதெல்லாம் தான் சான்சஸ் அப்படிங்கிறது.
சரி, இப்போ இதில் இன்னும் வேறு என்ன மாதிரி எல்லாம் ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள். பாருங்க, சம்டைம்ஸ் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா x மைனஸ் 3 2x மைனஸ் 3 டிவைடட் பை 1 ஈக்குவல் டு z டிவைடட் பை 3 ஈக்குவல் டு y மைனஸ் y ப்ளஸ் 5 டிவைடட் பை 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துறாங்க. சரி, இப்போ இதிலேருந்து பாயிண்ட் எடுக்கிறேன், வெக்டர் எடுக்கிறேன். அப்போ பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா இங்கே -3 இருக்குது, அதனால் +3. இந்த இடத்துல எதுவுமே இல்லை, அதனால் 0. அதனால் இந்த இடத்துல +5 இருக்குது, அதனால் -5 அப்படின்னு சொல்லி எடுத்துட்டேன். அடுத்தது வெக்டர் அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். அப்போ இந்த வெக்டருங்கிறது டினாமினேட்டரில் உள்ளது 1 3 2 இப்படி எடுத்தேன் அப்படின்னா இது எரர் அப்படின்னு அர்த்தம். ஏன் மிஸ்டேக் என்ன அப்படிங்கிறது பார்க்கணும். நமக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ் இருக்கணும், நெக்ஸ்ட்டு ஒய் இருக்கணும், அடுத்தது இசட் இருக்கணும். அப்போ ஒரு பாயிண்டாக எழுதணும் அப்படின்னா அப்போ இது என்ன அர்த்தம்? எக்ஸு, இது ஒய்யு, இது இசட் தானே அர்த்தம். ஆனால் இந்த இடத்துல எப்படி இருக்குது அப்படின்னா சேஞ்சஸ் ஆகிருக்கு. அதை நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதணும். அப்போ என்னென்னு கிடைக்கும் அப்படின்னா 2x மைனஸ் 3 டிவைடட் பை 1 ஈக்குவல் டு y ப்ளஸ் 5 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு இசட் டிவைடட் பை 3ங்கிற ஃபார்முக்கு இருக்குது. சரி, இசட்னுடைய கோஎஃபிஷியன்ட் 1 இருக்குது, ப்ளஸ் இருக்குது. ஒய்னுடைய கோஎஃபிஷியன்ட் 1 இருக்குது, ப்ளஸ் இருக்குது. எக்ஸனுடைய கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கா அப்படின்னா இல்லை. அப்போ என்ன பண்ணுறேன், இந்த 2வை காமனாக அவுட் சைடு எடுத்து டினாமினேட்டர் கொடுத்துட்றேன். அப்போ காமனாக அவுட் சைடு எடுத்தேன் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 3/2 டிவைடட் பை 1 ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் 5 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு இசட் மைனஸ் இந்த இடத்துல பாயிண்ட் இல்லாததுனால 0 டிவைடட் பை 3 இந்த ஃபார்மேட்டில் இப்படி ரீரைட் பண்ண முடியும். எகைன் இந்த 2வை கீழே கொண்டுட்டு இருந்தேன், டினாமினேட்டர் கொண்டுட்டு இருந்தேன் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 3/2 டிவைடட் பை 1/2 ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் 5 divided by 2 equal to z minus 0 divided by 3ங்கிற ஃபார்மேட்டில் இருக்கும். அப்போ இதிலிருந்து நீங்கள் பாயிண்ட்டுங்கிறது எப்படி எடுப்பீங்க அப்படின்னா நியூமரேட்டரில் ஆப்போசிட் சைனில் இருக்குது. அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? +3/2, இந்த இடத்துல -5, இந்த இடத்துல 0. சரி, வெக்டருங்கிறது டினாமினேட்டர்லேருந்து எடுக்கிறது 1/2, 2, 3 இந்த ஃபார்மேட்டில் எடுத்தீங்க அப்படின்னா இதுதான் கிளியரு. அப்போ இந்த ரெண்டையும் கம்பேரிசன் பண்ணி பாருங்கள், சேஞ்சஸ் இருக்கா? அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலும் எரர் தான். அதை இந்த மாதிரி ரீரைட் பண்ணி கேல்குலேஷன் பண்ணணும். சரி, நெக்ஸ்ட்டு வேறு என்ன எதுலாம் மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பாருங்கள், parallel to the plane அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, parallel to the straight line அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, plane containing to the straight line அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அதில் என்னென்னலாம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ இந்த இடத்துல parallel to the straight line, parallel to the straight line அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா வெக்டர் தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதுலேருந்து எடுத்துக்கணும். அப்போ பாயிண்ட் எடுக்கணுமா அப்படின்னா பாயிண்ட் எடுக்கக்கூடாது. சரி, வெக்டருங்கிறது இப்போ நமக்கு தெரியும், நியூமரேட்டரில் இருக்குமா டினாமினேட்டரில் இருக்குமா? டினாமினேட்டர் உள்ளது. அடுத்தது பிளேன் கண்டெய்னிங் த லைன். பிளேன் கண்டெய்னிங் த லைன் அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்துருச்சு அப்படின்னாவே அதுலேருந்து நீங்கள் என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா பாயிண்ட் எடுத்துக்கணும் அண்டு வெக்டர் எடுத்துக்கணும். இந்த வேர்டு வந்திருக்கணும், பிளேன் கண்டெய்னிங் த லைன்கிறத வேர்டு வந்திருந்தது. எந்த ஸ்ட்ரைட் லைனை சொல்லுதோ அதுலேருந்து நீங்கள் பாயிண்ட்டு ஒரு வெக்டரும் எடுத்துக்கணும். பாயிண்ட்டுங்கிறது நியூமரேட்டரில் எடுக்கிறது, வெக்டருங்கிறது டினாமினேட்டர்லேருந்து எடுக்கிறது. சரி, இப்போ இதுதான் என்ன அப்படின்னா ஸ்ட்ரைட் லைன் உள்ள பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ். சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் இல்லாமல் 2 பாயிண்ட் கொடுத்துருவாங்க, 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருவாங்க. கிவன் என்ன அப்படின்னா 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு இதிலிருந்து ஸ்ட்ரைட் லைன் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஃபார்முலா என்ன அப்படின்னா x மைனஸ் x1 டிவைடட் பை x2 மைனஸ் x1 ஈக்குவல் டு y மைனஸ் y1 டிவைடட் பை y2 மைனஸ் y1 ஈக்குவல் டு z மைனஸ் z1 டிவைடட் பை z2 மைனஸ் z1 இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். இப்போ 2 பாயிண்ட்ஸ் கொடுத்தா இதனுடைய ஸ்ட்ரைட் லைன் இதுதான். சரி, இப்போ இதில் parallel to the straight line சொன்னாங்கன்னா வெக்டர் எடுக்கணும். plane containing the straight line அப்படின்னா பாயிண்ட்டும் எடுக்கணும், வெக்டர் எடுக்கணும்.
பாயிண்ட்டுங்கிறது நியூமரேட்டரில் இருக்குது, வெக்டருங்கிறது டினாமினேட்டர் உள்ளது. அப்போ இதில் parallel to the straight line மட்டும் சொன்னாங்க அப்படின்னா அதுலேருந்து உங்களுக்கு என்ன மட்டும்தான் வேணும், வெக்டர். அப்போ இந்த லைன் மாதிரியே நீங்கள் கேல்குலேஷன் பண்ண தேவையில்லை. 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு பாயிண்ட் A ஆஃப் 3, 2, 1, அனதர் பாயிண்ட் B ஆஃப் 5, 0, 7 இப்படி இருக்கிறத நீங்கள் நினச்சிக்கோங்க. அப்போ இதில் parallel to the straight line சொல்கிறாங்கன்னா நமக்கு என்ன மட்டும்தான் வேணும், வெக்டர். அப்போ இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் கேல்குலேஷன் பண்ண வேணாம், டைம் வேஸ்ட்டு. அப்போ நீங்கள் என்ன கேல்குலேஷன் பண்ணுறீங்க, வெக்டர். அப்போ வெக்டர்னால் இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். அப்போ வெக்டர் தான் எனக்கு வேணும். வெக்டர் ஈக்குவல் டு எப்படி கிடைக்கும் அப்படின்னா 2 பாயிண்ட்டையும் மைனஸ் பண்ணுங்கள். 5 - 3 எவ்வளவு, 2. அப்போ இது I வெக்டர். அடுத்தது 0 - 2 எவ்வளவு, -2 × J வெக்டர். 7 - 1 எவ்வளவு, +6 × K வெக்டர். இப்படி டைரெக்டாக நீங்கள் கேல்குலேஷன் பண்ணிக்கலாம். சரி, இப்போ அடுத்தது இப்போ இது ஸ்ட்ரெயிட் லைனில் உண்டான மிஸ்டேக்ஸ், அதாவது எரர்லாம் பார்த்தோம், கிளியர்லாம் எப்படி அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். அடுத்தது பிளேன் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த பிளேனுக்கு எப்படி கேல்குலேஷன் பண்ணுறது அப்படிங்கிறது பாருங்கள். பிளேன் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த பிளேனுடைய ஈக்குவேஷன் என்ன, R வெக்டர் டாட் A வெக்டர் ஈக்குவல் டு A வெக்டர் டாட் N வெக்டர் அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் 2 வெக்டர் டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது நமக்கு என்னன்னு சொல்லி கிடைக்கும் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஸ்கேலர் கிடைக்கும், அதாவது ஒரு கான்ஸ்டன்ட். அல்லது சம்டைம்ஸ் இந்த R வெக்டர் பதிலாக ரீப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க xi வெக்டர் ப்ளஸ் yj வெக்டர் ப்ளஸ் zk வெக்டர். எப்படி இருக்குன்னா இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ R வெக்டர் டாட் 5i வெக்டர் -j வெக்டர் -2k வெக்டர் ஈக்குவல் டு 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இதிலேருந்து வேறு ஒரு ஃபார்மேட்டும் கொடுப்பாங்க, இதுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணி அப்போ 5x - y - 2z ஈக்குவல் டு 3 இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ இது என்ன அப்படின்னா இதுவும் பிளேனுடைய ஈக்குவேஷன் தான், இதுவும் பிளேனுடைய ஈக்குவேஷன் தான். ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னா தான் parallel அப்படின்னு சொல்லி இருக்கும். பிளேன் அப்படின்னா அந்த இடத்துல பர்பெண்டிகுலர் டு த பிளேன். பர்பெண்டிகுலர் டு த பிளேன் அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் என்ன எடுக்கணும் அப்படின்னா வெக்டர் மட்டும்தான் எடுக்கணும். வெக்டர் மட்டும்தான் நீங்கள் எடுக்கணும். இப்போ இந்த வெக்டருங்கிறது ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள கான்ஸ்டன்ட் சேர்த்து எடுக்கணுமா அப்படின்னா அதை நீங்கள் மிஸ் பண்ணிடணும். ரிமைனிங் இருக்கக்கூடிய வித்தின் ப்ராக்கெட்ஸ்குள்ளே இருக்கிறது மட்டும்தான் எடுக்கணும். அப்போ இந்த இடத்துல வெக்டருங்கிறது என்ன கிடைக்கும் அப்படின்னா u வெக்டர்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அப்போ இதில் ஐனுடைய கோஎஃபிஷியன்ட் jkனுடைய கோஎஃபிஷியன்ட் எழுதணும். 5, -1, -2 அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்கும். சப்போஸ் இந்த ஃபார்மேட்டில் இருந்தது அப்படின்னா இதுவும் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா பிளேனுடைய ஈக்குவேஷன். இப்போ இதில் வெக்டருங்கிறத நம்ம எடுக்கணும். u வெக்டர் ஈக்குவல் டு இதுலேருந்து எப்படி எடுத்துக்கணும்னா இந்த கான்ஸ்டன்ட்டை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மறந்துடணும், அதாவது மிஸ் பண்ணிடணும். x y zனுடைய கோஎஃபிஷியன்ட். அப்போ இந்த இடத்துல 5, -1, -2ங்கிற ஃபார்மேட்டில் இருக்கும். இப்போ இந்த இடத்துல எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்ளம்ஸ்லையும் நம்ம ஈஸியாக கேல்குலேஷன் பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.